வாழ்க வளமுடன். வெல்கம் டு மிதில் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி, போலீஸு, அப்புறம் இருக்கிற போட்டித் தேர்வுகள் எல்லாத்துலேயுமே ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணிதம். கணிதம்னா ஸ்கூல் கணக்கு கிடையாது. கணக்குங்கிறது நமக்கு எவ்வளோ ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கோ, பொருட்கள் வாங்கல இந்த மாதிரி லோக்கல்ல எல்லாம் ஸ்கூலே படிச்சிருக்க மாட்டாங்க. ஸ்கூல் படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எழுத்துக்கூட்டி படிக்க தெரியாது. ஆனால் அவங்க இந்த காசு கொடுக்கறதுல, காசு கொடுத்து வட்டிக்கு வசூல் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பைசா மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வசூல் பண்ணுவாங்க. அது எதனாலன்னு தெரியுதா? எதனாலனா அவங்களுக்கு அந்த கொடுத்து 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 வாங்கி வாங்கி பழக்கப்பட்டாங்க. ஸோ அப்படி பழக்கப்படும் போது அவங்களுக்கு என்ன ஆகுது, ரொம்ப சாதாரணமாக ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த எவ்வளோ வாங்கணும், எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் பூரா நல்லா டீட்டெயிலாக தெரியுது. இப்போ ஒரு 100 ரூபா கொடுக்குறாங்கன்னா அந்த 100 ரூபாய்க்கு 2 ரூபா வட்டினா எவ்வளோ அப்படிங்கிறத டக்குன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். அவங்க சொல்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம படிச்சு சொல்றோம், அவங்க அனுபவத்துல சொல்றாங்க. அப்ப என்ன இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, கணக்குங்கிறது நாட் எ லெசன், பாடம் கிடையாது. மனப்பாடம் பண்றதோ படிக்கிறதோ கிடையாது. கணக்குங்கிறது நம்ம வாழ்க்கையில இயல்பான வாழ்க்கையில கூடவே கலந்து பயணம் பண்ற ஒரு அடிப்படை தத்துவம். அதை எவ்வளோ நம்ம ஃபாலோ பண்றோமோ, எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றோமோ, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த அளவு ப்ராக்டிஸ் பண்றோமோ அந்த ப்ராக்டிஸ் பண்ற அளவுக்கு தான் கணக்குல நம்மளால அவுட்புட் கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு நீங்க படிக்கிறதுக்கோ நாலேஜ் அதிகமாக வேணும், நல்ல மனப்பாட சக்தி வேணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் தேவையில்லை. சரி, நம்ம சாப்டருக்கு வருவோம். இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு டிஎன்பிஎஸ்சியில எழுதுறேன். டிஎன்பிஎஸ்சியில 25 கொஸ்டின் கேட்குறாங்க. 200 அவுட் ஆஃப் 200 கொஸ்டினுக்கு 25 கொஸ்டின் கேட்குறாங்க. அதே போல யூனிஃபார்ம் சர்வீஸ்ல ஆபீசர் ரேங்க்ல பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ரேங்கு, எஸ்ஐ ஸ்டேஷன் ஆபீசரு, இந்த ரேங்க்லாம் பார்த்தீங்கன்னா 140க்கு 60 கொஸ்டின் கேட்குறாங்க. அவுட் ஆஃப் 140ல 60 கொஸ்டின் இந்த அடிஷ்னலாக நம்ம இங்கே எழுதி போட்டிருக்க சிலபஸ்குள்ளார இருந்து கேட்குறாங்க. அடுத்தது போலீஸ்க்கு மட்டும்தான் அதில் மொத்தமே 80 மார்க்கு. 80ல் 30 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, கணக்குங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி. அதுவும் குறிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் 25 கொஸ்டின், 200க்கு 25 கொஸ்டின்னா ஏறக்குறைய 12% ரொம்ப இந்த ஹெட்ல கேட்குறாங்க. இது மாறவே மாறாது, மற்ற எல்லா சிலபஸுமே மாறும். பட் இதில் இந்த சிலபஸ் அடிப்படையில் உங்களுக்கு வேற எந்த இதுவுமே கேட்க மாட்டான். கணக்குனா கணக்கு மட்டும்தான், இந்த ஹெட்னா இந்த ஹெட்ல மட்டும்தான் கேட்பான். ரெண்டாவது எஸ்ஐ, போலீஸ்ல பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கு 140 கொஸ்டின்ல 60 கொஸ்டின் இதுலயே வரும், சைக்காலஜில வரும். போலீஸ்ல 80ல் 30 கொஸ்டின் சைக்காலஜில வரும். இதுல என்னன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ்ல சொல்லும்போது சைக்காலஜிம்பாங்க, இதுல சொல்லும்போது மேத்ஸ்ன்னு சொல்லுவோம். சரி, ரைட். இதுக்கு வரும். இப்போ நம்ம சிலபஸ்க்கு வந்துடும். எழுதி போட்டிருக்க சிலபஸ் டிஎன்பிஎஸ்சி யூனிட் 10வது டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல 10வது யூனிட்ல மொத்தமா ஒரு 14 டாபிக்கா கவர் பண்ணியிருக்காங்க. அந்த 14 டாபிக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10+4 தனியா பிரிச்சிருக்கேன். எதனால இப்படி பிரிச்சிருக்கேன்னா, நமக்கு ஈஸியா பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது 10 டாபிக் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். ஒரு 4 டாபிக் அடிஷனல் டாபிக்கா பிரிச்சு இதுல எழுதியிருக்கேன். இதுல என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 10 டாபிக்ஸ். ஏன்னா வெயிட்டேஜ் அடிப்படையில இந்த 10 டாபிக்ஸ்க்குள்ளாரியே 20 கொஸ்டினையும் கேட்டுறான். 25ல் 20 கொஸ்டின் இந்த 10 டாபிக்ல கேட்டுறான். ஆவரேஜா ஒரு டாபிக் 2 கொஸ்டின். பட் அதோட வெயிட்டேஜ் என்னங்கிறது இங்க எழுதிருக்கேன். அதாவது 10 டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிம்பிளிபிகேஷன், அடுத்தது ஃபர்ஸ்ட் இந்த ஹெட், அடுத்தது மார்க். அதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த மேட்டர் தெரிஞ்சிருந்தா நம்ம இந்த ஹெட்ல இருக்க கணக்கை சால்வ் பண்ண முடியும், இந்த ஹெட்ல இருக்க கொஸ்டினை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக 3ஆ பிரிச்சு எழுதி போட்டிருக்கேன். இதுல 10 ஹெட் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 10 ஹெட்டுமே என்னென்னங்கிறத பார்க்கலாம்.
வெயிட்டேஜ் அடிப்படையில் இந்த ஹெட்டை பிரிச்சு போட்டிருக்கேன். ஒவ்வொன்றா எதுல இருந்து அதிகப்படியான கேள்வி கேட்பானோ அந்த ஹெட்டை வந்து ஃபர்ஸ்ட்ல போட்டு அப்புறம் அதுக்கடுத்து அதை தொடர்ந்து என்னென்ன டாபிக் வருதோ அதை அடுத்தடுத்து எழுதியிருக்கேன். சிம்பிளிபிகேஷன்னா என்ன? சுருக்குகன்னு சொல்லுவாங்க. சுருக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நம்பர் சீரியஸை கொடுத்துட்டு அதை சுருக்க சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன? மொத்தம் இதுல ஒரு 3 கொஸ்டின் கேட்கறான். வருஷம் எல்லா எக்ஸாம்லயுமே 3 கொஸ்டின் கேட்கறான். இப்ப வந்து இந்த 10 ஹெட்லயுமே முக்கியமா நமக்கு டோட்டலா 20 ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். டோட்டலாவே 20 ஃபார்முலா மட்டுமே தெரிஞ்சா போதும். இந்த 10 ஹெட்டுக்குமே சேர்த்து டோட்டலா நமக்கு 20 ஃபார்முலா தான் இருக்கு. மனப்பாடம் பண்ண வேண்டியது, மஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது. எல்லாம் ஈஸியானது தான். நீங்க ஏற்கனவே பேசிக்ஸ் எல்லாமே காலேஜ் முடிச்சு வந்திருக்கனால 10வது 8வது 7வதுலயே சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய சில ஃபார்முலாஸ் தான் இந்த 10 ஹெட்லயுமே வரப்போகுது. மொத்தத்துக்கே 20 ஃபார்முலா தான். அதை தவிர நீங்க வேற எதுவும் பார்க்க வேணாம். அந்த ஃபார்முலா என்னென்ன படிக்கணும், இந்த ஹெட் வைஸ் என்னென்ன ஃபார்முலா படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பிடிஎஃப் இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த 20 ஃபார்முலா அப்புறம் பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த 10 ஹெட் என்னென்னு பார்க்கலாம். சிம்பிளிபிகேஷனு, ரெண்டாவது பர்சன்டேஜ்னா சதவீதம் கண்டறிதல்னு அர்த்தம். தமிழ்லையும் எழுதி போடுறேன், சதவீதம். மூணாவது HCF LCM. HCFனா மிக பெரிய பொது வகுத்தி, நீ போவா. LCMனா மிக சிறிய பொது மடங்கு. இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன்லயே அந்த விளக்கம் இருக்கு. மீசிமாங்கிறது மிகச்சிறிய பொது மடங்கு. ஸோ அதுக்கு அடுத்தது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். இது வந்து 4வது ஹெட். 5வது ஹெட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தனி வட்டி. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா கூட்டு வட்டி. சோ இதுல 6 ஹெட் முடிஞ்சிருச்சு. அடுத்து 7வதா ஒரு ஹெட் என்னன்னு பார்த்தோம்னா டைம் அண்ட் ஒர்க், நேரம் மற்றும் வேலை. அடுத்தது 8வது ஹெட் நம்பர் சீரிஸ், எண் தொடர்கள். எண்ணியல்னு சொல்லலாம், இல்ல எண் தொடர்கள்னு வச்சுக்கோங்க. எண் தொடர்கள். 9வது ஹெட் மென்சுரேஷன், அளவியல். இதுல நான் சொன்ன 20 ஃபார்முலாவில் இந்த அளவியல்ல மட்டுமே மொத்தம் ஒரு 10 ஃபார்முலா. மீதி 10 ஃபார்முலா தான். மீதி 9 ஹெட்டுக்கு சேர்த்து 10 ஃபார்முலா தான் இருக்கு. இந்த ஒரு அளவியலுக்கு மட்டும் நீங்க டேபிளா கொடுத்துருக்கேன், அது கீழே இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல, டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. ஏரியா அண்ட் வேல்யூம் இது மட்டும் தான் சிலபஸ்ல கொடுத்துருக்கான். ஸோ பரப்பளவு, கன அளவு இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு 10 ஸ்ட்ரக்சருக்கு அதை மட்டும் முக்கியமானது எழுதி போட்டிருக்கேன், அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு. நிகழ்தகவு ஒரு பெரிய சப்ஜெக்ட். நிகழ்தகவுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய சப்ஜெக்ட். பட் அதை நம்ம டீட்டெயிலா போக வேண்டியதில்லை. நமக்கு கொடுத்துருக்கிறது சிலபஸ்ல டைஸ், பகடைன்னு இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் கொடுத்துருக்கான். பகடைக்குள்ளார இருக்கிற கணக்கு மட்டும் தான் வரும். அதுவும் 2 பகடை. ஒரு பகடைக்கு 6 பக்கம், 2 பகடையை வந்து 36. 2 பகடையை வந்து சுண்டும் போது 36 வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு பகடை சுண்டனா 6 வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரி பகடையை பத்தின டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சா போதும். இதுல வந்து முன்னெல்லாம் சீட்டு கட்டு, காயின் இதெல்லாம் கேட்டுருந்தான். இப்ப அதை ரெண்டையும் அவாய்ட் பண்ணிட்டு பகடையை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல. ஸோ அதுக்குள்ளாரதான் நம்ம எதிர்பார்க்கலாம். இது கேட்காமலே விட்டுவான் சில டைம்ல. அதனாலதான் இதை லாஸ்டா 10வது ஹெட்டா எழுதிருக்கேன். அதுக்கு அடுத்தது அடிஷ்னலா ஒரு 4 ஹெட் என்னென்னு பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், காரணம் அறிதல். அதுக்கு அடுத்தது பசில்ஸ், புதிர்கள். இதெல்லாம் இதுலயே இருக்கு, நல்லா தெளிவா கொடுத்துருக்கான். கணக்கு பொறுத்த அளவுக்கு சிலபஸ் நல்ல தெளிவா டீட்டெயிலா கொடுத்துருக்கான். 2வது புதிர்கள். 3வது விசுவல் ரீசனிங், காட்சிப்பட காரணிவியல்.
காட்சிப்பட காரணிவியல். படம் பார்த்து கதை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தியா, அந்த மாதிரி படத்தை பார்த்து அதுல மிஸ்ஸிங் நம்பர்ஸோ இல்ல மிஸ்ஸிங் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத சொன்னே ஆன்சர்ல கொடுத்துருப்போம். அந்த ஆன்சர் டிக் பண்ண போறது. அடுத்தது ஆல்பா நியூமரிக் ரீசனிங் அப்படின்னு சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்பாங்கிறது ஆல்பபெட் ஏபிசிடியில A to Z வரைக்கும் நம்பர், A to Z வரைக்கும் லெட்டர் சீரியஸும் 1ல இருந்து 100 வரைக்கும் நம்பர் சீரியஸும், இந்த மாதிரி நம்பர் சீரியஸை கலைச்சி போட்டு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இதெல்லாம் கேட்கறது தான் ஆங்கில எழுத்துக்கள், ஆங்கில மற்றும் கணித எழுத்துக்கள். அதாவது A to Z இருந்து ஏல இருந்து Z வரைக்கும், அடுத்த நம்பர்ல 1ல இருந்து இன்ஃபினிட்டி எனிதிங் வரைக்கும் கேட்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது தான். இதுதான் மொத்தம் இருக்கிற 14 டாபிக்ஸ். 14 டாபிக் உள்ளார 25 கொஸ்டினுக்கு 25 அவுட் ஆஃப் 25 எப்படி எடுக்கிறதுங்கிறதுக்கு சிம்பிளா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரு 20 ஃபார்முலா. இந்த அடிஷ்னலா கொடுத்துருக்க 4 டாபிக்கும் கொஞ்சமா திங்க் பண்ணி யோசிக்கிற கெப்பாசிட்டி இது மட்டும் இருந்தா போதும். ஸோ அது என்னென்னங்கிறத இப்போ அடுத்தது பார்க்கலாம். இந்த வெயிட்டேஜ் அடிப்படையில் பார்த்தோம்னா ஒவ்வொரு டாபிக்குமே சிம்பிளிஃபிகேஷனுக்கு 3 மார்க்கு, பர்சன்டேஜுக்கு 2 மார்க்கு, HCFக்கு 2 கொஸ்டின், அடுத்தது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுக்கு 2 கொஸ்டின், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு 2 கொஸ்டின், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 1 கொஸ்டின், டைம் அண்ட் ஒர்க்ல 2 கொஸ்டின், நம்பர் சீரீஸ்ல 3, மென்சுரேஷன் அளவியல்ல ஒரு 2 கொஸ்டின், ப்ராபபிலிட்டியில ஒரு கொஸ்டின், மொத்தம் 20 கொஸ்டின். இந்த 20 கொஸ்டினும் லாஸ்ட் 2024 நடந்த குரூப் 4ல கேட்டிருக்கான். இதுக்குள்ளார இது 2024 எடுத்த ஸ்டாட்டிக்ஸ். ஸோ அதன் அடிப்படையில் தான் எத்தனை கொஸ்டின் எடுத்திருக்கான்னு எழுதியிருக்கேன். இதுல நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க வேண்டியது மொத்தம் சொல்லியிருக்கேன். 20 ஃபார்முலான்னு சொல்லி அந்த 20 ஃபார்முலா டிஸ்கிரிப்ஷன்ல எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம என்ன பேசிக் ரூல் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு நீங்க மட்டும் பாருங்க. இங்க சிம்பிளிபிகேஷனுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஏற்கனவே உங்களுக்கு வர சொல்லியிருக்கேன். இந்த அல்ஜிப்ராவில் ஒரு 6 ஃபார்முலாவும் போர்ட்மாஸ் ரூல் தெரிஞ்சதுன்னா இந்த சிம்பிளிபிகேஷன் ஓவர் முடிஞ்சிருச்சு. இதுல பேசிக்ஸ் நாலேஜ் எல்லாத்துக்குமே கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இதை தெரிஞ்சிருக்கணும். போர்ட்மாஸ் ரூல் தெரிஞ்சிருக்கணும். இது மட்டும் தெரிஞ்சா சிம்பிளிபிகேஷன் ஓவர். அதுக்கு அடுத்தது இதுல அல்ஜிப்ராவில் ஒரு 6 ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னு ஒவ்வொன்றா ஹெட் வைஸாவே கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. அந்த 6 ஃபார்முலா A plus B the whole square is equal to A square plus B square plus 2AB அப்படின்னு வருது இல்லையா, அந்த மாதிரி ஃபார்முலா தான் இது. ஒரு 6 ஃபார்முலா. அந்த 6 ஃபார்முலா போர்ட்மாஸ் ரூல் தெரிஞ்சதுன்னா முடிஞ்சிருச்சு. சிம்பிளிபிகேஷன் அந்த டாபிக் ஓவர். அதுக்கு அடுத்தது பர்சன்டேஜ், சதவீதம் கண்டறிதல். சதவீதம் கண்டறிதல்னா ரொம்ப சிம்பிள். 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸின் சதவீதம் என்னன்னு கேட்டா எக்ஸ் டிவைடட் பை 100. இந்த மேட்டர் மட்டும் தான் நம்ம பேசிக்கா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு நம்பரை கொடுத்து அதோட சதவீதம் என்னன்னு கேட்டா 100ஆல வகுத்தோம்னா என்ன வருதோ அதுதான் சதவீதங்கிறது. இதுல நம்ம அந்த கேட்கிற கணக்கு ஈஸியா சால்வ் பண்ணோம்னா அந்த நம்பர்ல 10% எவ்வளோ அப்படிங்கிறது 10% எவ்வளவுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அடுத்தது 1% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இதை 2 தெரிஞ்சுட்டோம்னா இந்த பர்சன்டேஜ் கணக்கு, விகிதம் மற்றும் விகிதாச்சார கணக்கு, தனி வட்டி, கூட்டு வட்டி, இந்த 4 ஹெட்லயுமே இந்த பர்சன்டேஜ் பிரிக்க தெரிஞ்சிட்டோம்னா ஈஸியா நம்ம எல்லா கணக்குமே சால்வ் பண்ணிட முடியும். வட்டி கணக்குக்கு, இந்த வீத கணக்கு, பர்சன்டேஜ் கணக்கு, இது எல்லாத்துக்குமே நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது பேசிக் ரூல் சதவீதம் கண்டுபிடிக்கிறது எவ்வளோ அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 10% கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும், அவன் கொடுத்துருக்க நம்பர்ல ரைட் சைட்ல இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி, ரைட் சைட்ல இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 10% என்னன்னு தெரிஞ்சிடும் கொடுத்துருக்க நம்பர்ல. அதே 1%னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி. ஒரு சதவீதம் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். ஒரு நம்பர் இப்ப உதாரணத்துக்கு
ஒரு 122ன்னு கொடுத்துருக்கான் அப்படின்னு வைங்களேன். அதுல 1% எவ்வளவுனா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா ரைட் சைட்ல இருந்து 1.22 122. இதோட சதவீதம் என்னன்னு கேட்டா 1% எவ்வளவுன்னு கேட்டா இதுல இங்க இருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 1 2 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 1% 1.22. ஒண்ணும் இல்லை, இதை 100ஆல வகுக்கிறது தான். இதை 100ஆல வகுத்தோம்னா இந்த 1.22ங்கிறது வரும். அதுதான் நான் சிம்பிளா வந்து 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே, இது வந்து பர்சன்டேஜுக்கு இது மட்டும் தெரிஞ்சா போதும், எக்ஸ்ட்ரா எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. மூணாவதா நீங்க சொல்றது HCF LCM. மிக பொதுவான மிக பெரிய பொதுவான வகுத்தி மிக சிறிய பொது மடங்கு அப்படிங்கிறது தான் இதோட விரிவாக்கம். அதாவது இதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது, இதுல வந்து கண்டிப்பா எல்லா வருஷமும் 2 கொஸ்டின் கேட்கறான். இதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது, பேசிக்கா நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மீசிமா மீபேவாவுக்கு நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது 2 விஷயம் தான் தெரியும். பகு எண்கள்னா என்ன, ஒண்ணு. பகு எண்கள்னா என்ன, 2 பகா எண்கள்னா என்ன. அவ்வளவுதான். இது 2 தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மீசிமா மீபேவா ஓவர். அதாவது எந்தெந்த நம்பர் எல்லாம் 2க்கு மேற்பட்ட வகுத்திகள் இருக்கிறதெல்லாம் பகு எண்கள், 2க்கு மேற்பட்ட வகுத்திகள் இதெல்லாம் வந்து பகு எண்கள். பகா எண்கள் வந்து 2 வகுத்தி மட்டும் உள்ளது. பகா எண்கள்ங்கிறது 2 வகுத்தி மட்டும் இருக்கிறது. அதாவது அதுக்கு உதாரணம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, பகு எண்கள்னா ஒரு நம்பரு இப்ப 6ன்னு எடுத்துக்கிறோம்னு வைங்களேன். 6ன்னு எடுத்துக்கிறோம், அதை வந்து 1ஆல வகுக்கலாம், 6 எடுத்தது 2ஆல வகுக்கலாம், 6 3ஆல வகுக்கலாம், 6 6ஆல வகுக்கலாம். சோ இதுல வந்து 4 வகுத்தி இருக்கு, 4 தடவை வகுக்கலாம். ஒரே நம்பரை 4 நம்பரால வகுக்க முடியும். சோ இது வந்து என்னன்னா ஒரு பகு எண். 6ங்கிறது ஒரு பகு எண். இதுவே 7 எடுத்துக்குவோம். 7 வந்து 1ஆல வகுக்கலாம், அடுத்தது 7ஆல வகுக்கலாம். அதே போல 3 1ஆல வகுக்கலாம், 3ஆல வகுக்கலாம். 5யும் 1ஆல வகுக்கலாம், 5ஆல வகுக்கலாம். சோ ஒரு நம்பரு அதே நம்பராலும் அடுத்து 1ஆலும் அதே நம்பராலும் எது வகுப்படுதோ அதெல்லாம் வந்து பகா எண்கள்னு அர்த்தம். அதாவது 1ஆலும் தன்னாலும் வகுப்படக்கூடிய எண்கள், 2 வகுதிகள் மட்டுமே கொண்ட இந்த எண்கள்லாம் வந்து பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பகு எண்கள்லாம் என்ன, பகா எண்கள்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டா மீபேவா மீபோவா மீசிமா அப்படிங்கிறத வந்து ஈஸியா நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். இதுதான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு குழப்புற மாதிரி கேட்பான். ஆனா 2 கணக்கு கம்பல்சரி கேட்கலாம். இந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுலயும் சொல்லலை. விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது 2 ரூல் என்னென்னு சொல்றேன் பாருங்க. A:B அப்படின்னா A/B அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். முக்கிய பாயிண்ட்ல A:B அப்படின்னா A/B அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது A:B, அதுக்கு அடுத்து 2 கொடுப்பான். இது இந்த A:B ரெண்டும் ஒண்ணு. அடுத்து B:C. சோ இப்படி கொடுப்பான். இந்த மாதிரி கொடுக்கறதுல இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, A/B B/C அர்த்தம் இதுக்கு. தட் இஸ் A:B B:C அப்படின்னா A/B அதாவது 2 கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஃபார்முலா தான் இதுல விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல இது 2 தான் ஃபார்முலா. இப்ப வந்து A/B இந்த B/Cக்கு சமமானது அப்படிங்கறதான் மோஸ்ட்லி கேட்கறதாக. எல்லா கணக்குமே அந்த மாதிரி தான் கேட்கறான். 2 நம்பர் கொடுத்துருப்பான், இந்த நம்பருக்கும் இந்த நம்பரும் சமம் எனில் அதுல விடுபட்ட நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ் நம்பர் என்னன்றதான் ஆன்சரா கேட்பான். சோ இப்படி கேட்கும்போது இந்த ஃபார்முலா 2 நம்ம தெரிஞ்சிருந்தா போதும். A:B A/Bன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி A:B B:C அப்படின்னு கொடுத்திருந்தானா A/B B/C அர்த்தம். இதை எப்படி எழுதலாம் மாத்தி,
இந்த குறுக்கு பெருக்கல் எழுதும்போது இந்த சி இந்த பக்கம் வந்துடும், பி இந்த பக்கம் போயிடும். சாரி, கொஞ்சம் தப்பா எழுதிட்டேன். ஏ பை பி, ஏ இஸ்டு பி ஈக்குவல் சி இஸ்டு டின்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கணும். அப்படின்னா இது சி பை டின்னு இருக்கும். ஏ இஸ்டு பி ஈஸ்டு சி இஸ்டு சி, சி இஸ்டு டி அப்படின்னு இருக்கும். இதுல வந்து இந்த ஏ பை பியும் இதுல இந்த சி பை டியும் சமமானது அப்படிங்கிறது தான். இதை வந்து கணக்குல பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும். இதுல மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்னங்கிறத மட்டும் சொல்றேன். இந்த ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு சி பை டி எப்படி எழுதலாம்னா, பெருக்கல் எழுதும்போது இந்த டி இங்க போனுச்சுன்னா பெருக்கும், இங்க வகுத்தலா இருக்க டி இந்த பக்கம் வந்தா பெருக்கும், சமம் இங்க வகுத்துக்கிட்டு இருக்க பி இந்த பக்கம் போனா பெருக்கும். சி இன்ட்டு பி, ஏ இன்ட்டு டி ஈக்குவல் டு சி இன்ட்டு பி. இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா நீங்க தெரிஞ்சிருந்தா போதும். அதற்கு அடுத்து லாஸ்டா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பொறுத்த அளவுக்கு தனி வட்டி கூட்டு வட்டிக்கு, தனி வட்டிக்கான ஃபார்முலா மட்டும் நீங்க தெரிஞ்சுட்டா போதும். அதாவது இதுல வந்து உங்களுக்கு கூட்டு வட்டியோட ஃபார்முலாவும் கொடுத்துருப்பேன், பட் கூட்டு வட்டிக்கு நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணவே கூடாது. தனி வட்டிக்கான ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். அதாவது ஐனா இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டுலயுமே சேர்த்து 3 கணக்கு தான் கேட்பான். மோஸ்ட்லி தனி வட்டியில ஒரு 2 கணக்கு, கூட்டு வட்டியில ஒரு கணக்கு, ரெண்டும் சேர்த்து 3 கணக்கு கேட்பான். அதுல நீங்க முழுசா தெரிஞ்சுக்க வேண்டியது I is equal to PNR divided by 100. இதுதான் தனி வட்டிக்கான ஃபார்முலா. இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா கூட்டு வட்டி, வட்டி பத்தின எத்தனை கணக்கு கேட்டாலும் சரி, வட்டி சதவீதம் சம்பந்தப்பட்ட கணக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். ஸ்ட்ரெயிட்டா இந்த ஃபார்முலாவிலே அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வந்து பழக்கப்படுத்தோம்னா ஈஸியா முடிச்சிடலாம். இல்லைன்னா ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியா அந்த வட்டி கணக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அந்த மாதிரி வந்து சதவீதம்னா சதவீதத்தை கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வட்டி கணக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான், இவ்வளவுதான் ஓவர். இப்போ இதுல எவ்வளவு எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. மொத்தத்துக்கு ஒரு 1 2 3 4 5 ஒரு 6 ஃபார்முலா தான். 6க்குமே சேர்த்து ஒரு 6 ஃபார்முலா தான். பேசிக்ஸ் தான். இது எல்லாமே இங்கே எழுதி போட்டேன். ஏறக்குறைய இந்த பக்கத்திலேயே முடிஞ்சு போயிடுது பாருங்க. இவ்வளவுதான். நீ இன்னும் படிக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதுல ப்ராக்டிஸ் தான் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு கொஸ்டின் போடுறீங்கன்னா இந்த சிம்பிளிபிகேஷன்ல ஒரு 10 கொஸ்டின் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுன்னா ஈஸி. அதுக்கப்புறம் நீ அதில் ஒன்றும் பண்ண வேண்டியதே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் சீரீஸை எப்படி க்ளோஸ் பண்றது, அதுக்கு அடுத்தது பின்னமா இருந்ததுன்னா எப்படி க்ளோஸ் பண்றது, அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அப்படியே போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? சரி, இதோட 6 டாபிக் முடிஞ்சிருச்சு. அடுத்து 7வது டாபிக் வரும். 7வது டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். அதாவது மென் அண்ட் ஒர்க். இல்லாத கொஸ்டினே கிடையாது. இந்த வேலை நேரம் வந்து இல்லாத கொஸ்டினே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கூட இருக்காது. அப்பையில இருந்து எல்லா சிலபஸையும் மாத்தி மாத்தி ஹெட் வைஸ் மாத்தி கூட கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. பட் இந்த மென் அண்ட் ஒர்க் மட்டும் என்னைக்கும் மாத்துறதே கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால இது வந்து நீங்க கம்பல்சரி இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது ஏபி 2 பேர் வேலை செய்யறாங்க, அதுல வந்து 2 பேரும் சேர்ந்து செஞ்சா, ஒரு ஏ செஞ்சா எத்தனை நாள்ல செய்வாரு, பி செஞ்சா எத்தனை நாள்ல செய்வாரு, 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளையில செய்வாங்க அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா. ஏ கம்மா பியோட வேலை ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நாளையில வேலையை முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஒரு ஃபார்முலா XY டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய். இது ஒரே ஒரு ஃபார்முலா தான் எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் இதுல இருந்து அப்புறம் கொஞ்சம் நம்ம யோசிச்சோம்னா மீதி எல்லாம் ஏவோட வேலை எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கலாம், பியோட வேலை எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கலாம். மொத்தத்துல ஒரு ஏவோட வேலை கொடுப்பாங்க, பியோட வேலை கொடுப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை எவ்வளவுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை கேட்பாங்க, இல்லைன்னா ஒருத்தரோட வேலை எவ்வளவுங்கிறத கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஃபார்முலா இது மட்டும்தான். இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா மென் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் ஒர்க், இந்த வேலையை ஈஸியா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த டாபிக் ஒரு மேட்டரே கிடையாது. 2 மார்க் அப்படியே கையில சொல்லையா இருக்கும். ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்தது நம்பர் சீரீஸ். நம்பர் சீரீஸ்ல வந்து இப்ப ஏறக்குறைய ஒரு 3 கொஸ்டின் ஆவரேஜா கேட்கறான். 2ல இருந்து 3 கொஸ்டின் கம்பல்சரி. சில டைம்ல 4 கொஸ்டின் கூட போகும். இந்த நம்பர் சீரீஸுக்கும் இந்த ரீசனிங்க்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதே போல இந்த காட்சிப்பட காரணிகளுக்கும் நம்பர் சீரீஸ்க்கும் தொடர்பு இருக்கு. இதுல இருக்கிற நம்பர் சீரீஸை மிஸ்ஸிங் நம்பரா கொடுத்து இதுல அந்த படம் மாதிரி கொடுத்துருப்பான். படம் கொடுத்துட்டு அந்த படத்துக்குள்ளார 4 நம்பர் கொடுத்துட்டு 5 கட்டம் கொடுத்துருப்பான். ஒரு கட்டத்துல மிஸ் ஆகும் ஒரு நம்பரு. அந்த மிஸ் ஆகிற நம்பர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி சீரீஸ், இந்த நம்பர் சீரீஸ் ஒரு முக்கியமான இதுதான். இந்த விஷுவல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், இந்த 3ம் வந்து ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. ஸோ இதுல நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை நம்பர் சீரீஸ்ல. அப்புறம் அதுக்குள்ளார ஒரு 3 ஹெட் இருக்கு. நம்பர் சீரீஸ்லயே 3 ஹெட் இருக்கு. என்னன்னா புள்ளியியல்ல இருந்து புள்ளியியல் ஒரு செட்டு கேட்கறான், இதுல சராசரி கேட்கறான்.
இந்த விஷயம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த புள்ளியியலும் சராசரியும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. இப்ப 3 நம்பர் இருக்குன்னா அந்த நம்பர் ABC அப்படின்னு இருக்குன்னா கூடுதல், அதோட கூடுதல் பிளஸ் எண்ணிக்கை அப்படிங்கிறது தான் சராசரி ஃபார்முலா. உங்களுக்கு இது வந்து இதுல கொடுக்கல, கீழே லிங்க்ல கொடுக்கல, பட் இது தெரிஞ்சுக்கிங்கன்னா போதும். சராசரி கண்டுபிடிக்கிறது எப்படி, கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை. அதாவது 10 நம்பரை கொடுத்து அதோட சராசரி கேட்கறான்னா அந்த 10 நம்பரையும் கூட்டி 10ஆல் வகுத்தோம்னா முடிஞ்சு போச்சு. 5 நம்பர்னா 5ஐயும் கூட்டி 5ஆல் வகுத்தா முடிஞ்சு போச்சு. அதுதான் கூடுதல் பிளஸ் எண்ணிக்கைன்னு எழுதுறேன். புள்ளியல்ல ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அன்னைக்கு சொன்னதுல என்ன விஷயம் தான், ஒரு 3 விஷயம் சொல்லியிருந்தேன். 3 விஷயம். அது இந்த சராசரியும் புள்ளியல் கீழே தான் வருது, புள்ளியல் ஹெட்ல தான் சராசரி வருது. அந்த புள்ளியல்ல ஒரு 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து முகடு. ஒரு நம்பர் சீரியஸ் கொடுத்தா அந்த நம்பர் சீரியஸ்ல அதிக முறை எந்த நம்பர் வருதோ அது பேர் முகடு. ரெண்டாவது வீச்சு. இந்த புள்ளியல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒன்னு முகடு, ரெண்டாவது வீச்சு. வீச்சுங்கிறது அந்த நம்பர் சீரியஸ்ல எது இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பரோ அது வீச்சு. மூணாவது இடைநிலை. இடைநிலை இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான் கேட்டா, புள்ளியல்ல டைரக்ட் கொஸ்டின் தான் கேட்கணும். அப்படி இல்லைன்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ் சராசரி இந்த அடிப்படையில் வந்துடும். ஸோ அப்படி வரும்போது வீச்சு பெரிய நம்பர்னா வீச்சுன்னு சொல்லிட்டோம். அடுத்தது இடைநிலை என்னன்னு பார்க்க போறோம். இடைநிலைனா அந்த நம்பர் ஒரு 4 நம்பர் 5 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் ஏறு வரிசையில இறங்குறோம், எழுதுறோம். 1 4 9 15 3 2 இப்படின்னு இருக்குன்னா அதை ஏறு வரிசையில எழுதி கடைசி வரைக்கும் எழுதிடுறோம். கடைசி வரைக்கும் எழுதிட்டு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்பர் சீரீஸ்ல இப்போ ஒரு 4 2 5 9 இப்படி எழுதும் போது இதை ஏறு வரிசையில் எழுதணும்னா 2 5 9 சாரி 2 4 5 9 இப்படிதான் ஏறு வரிசை. இதுதான் ஏறு வரிசை. ஏறு வரிசையில் எழுதும் போது இப்படி எழுதுறேன். இப்படி எழுதுறதுல நடுவுல இருக்க நம்பர், நடுவுல இங்க 2 நம்பர் இருக்குது. இந்த 2ஐயும் கூட்டி 2ஆல வகுக்கணும். இதுவே 5 நம்பர் வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆட் நம்பர் சொல்றேன். ஏறு வரிசையில 9 6 இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இதை வந்து 2 4 5 6 9 1 2 3 4 5 6 9. ஓகே, இந்த அடிப்படையில் எழுதுறோம் நாம. இப்ப ஏறு வரிசையில் எழுதும் போது இந்த சென்டரா இருக்க நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இந்த நம்பர் 5ங்கிறது தான் இதுல வந்து இடைநிலை. ஏறு வரிசையில எழுதுனதுக்கு அப்புறம் சென்டர் பாயிண்ட் நம்பர் ஏதோ அதுதான் இடைநிலைன்னு சொல்லுவோம். இந்த இடைநிலையில ஈவன் நம்பர்ல இப்ப முன்ன சொன்ன மாதிரி ஒரு 4 நம்பர் 6 நம்பர் 8 நம்பர் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நடுவுல இருக்கக்கூடிய 2 நம்பரையும் கூட்டணும். இதுல இந்த 9 இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும்போது இந்த 2 நம்பரையும் கூட்டணும். இந்த நடுவுல இருக்க 2 நம்பரையும் கூட்டி 2ஆல வகுத்துடணும். இது ரெண்டையும் கூட்டினா 9 9 2ஆல வகுத்தா 4.5. இதுதான் வந்து இதோட இடைநிலை. ஸோ இந்த விஷயம் மட்டும் நம்பர் சீரீஸ்ல நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது, புள்ளியல்ல தெரிஞ்சிருக்க வேண்டியது. அப்ப புள்ளியல்ல உங்களுக்கு தெரிய வேண்டியது முகடு, வீச்சு, இடைநிலை, சராசரி. இந்த 4 விஷயம் தெரிஞ்சதுன்னா இந்த சீரீஸ் ஓவர். 3 கொஸ்டின் இதுல அப்படியே சொல்லையா வாங்கிட்டு போயிடலாம். இதெல்லாம் நீங்க வந்து ஃபார்முலான்னு மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயம் எதுவுமே இதுல கிடையாது. அதிகம் நான் சொல்றத வச்சு உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். ரொம்ப சிம்பிளானது. இதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது அளவியல். இந்த அளவியல்ல தான் கொஞ்சம் ஃபார்முலா அதிகமா இருக்கு. ஒரு 2 கொஸ்டின் கம்பல்சரி கேட்கறான். ஸோ அதுக்காக அதை நம்ம படிச்சுதான் ஆகணும். இதெல்லாம் மற்றது எல்லாமே ஈஸி தானே, இதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போடுவோம். அதனாலதான் இதுக்கு மட்டும் ஏறக்குறைய நமக்கு கிளாஸ்லயே நடத்தணும்னா இதுக்கு ஒரு 2 வாரம் பிடிக்கும். மாடல் கொஸ்டின்ஸ், ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்க்கணும்னாவே இதுக்கு ஒரு 2 வாரத்துல இந்த அளவியல் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். மொத்தத்துக்கு இதுல வந்து ஒரு 10 ஃபார்முலா நீங்க தெரிஞ்சுக்கிட்டே போதும். 10 ஃபார்முலா இதுல இருக்கு. 10 ஃபார்முலாவில் 5 ஸ்ட்ரக்சருக்கு பரப்பளவும் 5 ஸ்ட்ரக்சருக்கு கன அளவும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதாவது இவன் மென்சுரேஷன் அளவியல்ல வந்து எப்படி இப்ப சிலபஸ்ல மாத்தி கேட்டிருக்கானா ஏரியா அண்ட் வேல்யூம் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்கான். ஸோ நீங்க பரப்பளவு கன அளவு இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். மொத்தமா பாத்தீங்கன்னா 24 ஸ்ட்ரக்சர் இருக்கு. 24 ஸ்ட்ரக்சருக்கான ஃபார்முலாவும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுல ஃபில்டர் பண்ணி 10 ஸ்ட்ரக்சருக்கு ஒரு 5 ஸ்ட்ரக்சருக்கு பரப்புக்கான ஃபார்முலாவும்
5 ஸ்ட்ரக்சருக்கு கன அளவுக்கான ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது என்னங்கிறது கீழே கொடுத்துருக்கேன். அதாவது பரப்புனா பரப்புக்கு வந்து சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம், அரை வட்டம், இந்த மாதிரி 5க்கும் பரப்பு. கன அளவு பார்த்தீங்கன்னா கன அளவு எதுக்கு தெரிஞ்சுக்கணும், கன அளவு ஃபார்முலா எதுக்கு தெரியணும்னு பார்த்தீங்கன்னா உருளை, கூம்பு, அதுக்கடுத்து கோலம்னு சொல்லுவாங்க. அந்த வட்டமே உருண்டையா குண்டு மாதிரி பால் மாதிரி இருக்கு இல்லையா, அது கோலம். அதுக்கடுத்து கனசதுரம், கனசெவ்வகம். கனசதுரம், கனசெவ்வகம். ஸோ இந்த 10 ஸ்ட்ரக்சருக்கு இந்த மாதிரி கூம்பு, உருளை, கோலம், கனசதுரம், கனசெவ்வகத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன அளவு தெரிஞ்சிருக்கணும். பரப்ப வந்து சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம், அரை வட்டம், இதுக்கெல்லாம் வந்து பரப்பளவு தெரிஞ்சுக்கணும். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதுல ஒரு 10 ஃபார்முலா மனப்பாடம் பண்ண வேண்டியது. ஸோ அதெல்லாமே கீழே இருக்கு, நீங்க எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்ததுக்கு லாஸ்டா பாத்தீங்கன்னா 10வது டாபிக். இது வந்து ரொம்ப பெரிய டாபிக், நிகழ்தகவு ரொம்ப முக்கியமான டாபிக், ப்ராபபிலிட்டி. பட் அது வந்து ஸ்கூல்லேயே அவுட் ஆஃப் சிலபஸா விட்டுருவாங்க, சாய்ஸ்ல விட்டுறக்கூடிய ஒரு சிலபஸ் அது. இருந்தாலும் இந்த தடவை எப்படி கொடுத்துருக்கான், சிலபஸ்ல எப்படி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா டைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான், ப்ராபபிலிட்டின்னு கொடுக்கல, டைஸ்ன்னு தான் கொடுத்துருக்கான் சிலபஸ்ல. ஸோ டைஸ்னா பகடை. இதுல மகாபாரதத்துல வந்து பகடை ஆடி தானே வந்து இது பண்ணாங்க, இந்த 6 பக்கம் இருக்கக்கூடிய பகடை. நம்ம வந்து இதுல வீட்டுல கூட எல்லாம் லேடிஸ் எல்லாம் ஆடுவாங்க. அப்புறம் அந்த கட்டம் போட்ட ஒரு விளையாட்டு இருக்க, பகடையாட்டம், அந்த சின்ன பசங்க விளையாடுறது, பாம்பு, ஏனிலாம் இருக்குமே, அந்த டைஸை வச்சு விளையாடுறதுக்கான அமைப்பு அது வந்து கனசதுர அமைப்பு. அந்த டைஸோட அமைப்பு கனசதுர அமைப்பு. 6 பக்கம் இருக்கும். 1 2 3 4 5 6 பக்கம் இருக்கும். 6 பக்கம் ஒரு டைஸ் சுத்தினா, ஒரு டைஸ் உருட்டினோம்னா ஒரு நம்பர் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னா 1/6. அதே போல 2 டைஸ் உருட்டினாலுமே 1/6 தான். ஏன்னா 6/36ன்னு வரும் ஒரு நம்பர் கிடைக்க நிகழ்தகவு. அதுல வந்து ஒரு சில கணக்கு கேட்கலாம், ஒரு கணக்கு தான் கேட்பானோ, அதுல எப்பயுமே ஒரு கணக்கு கேட்கலாம். முன்னெல்லாம் சீட்டு கட்டு காயின்லாம் கேட்டு இருந்தாங்க, பட் இந்த தடவை டைஸ்ன்னு மட்டும் கொடுத்துருக்கான். ஸோ அதனால பகடையை பத்தின டீட்டெயில் கணக்கு எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், இந்த 10 டாபிக்லயும் டெய்லி வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் ஸ்கூல் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் சம்மு, பயிற்சி கணக்கு, ப்ராக்டிஸ் சம்மு, இதை எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ண போறோம். நமக்கு வேலையே இதை ஃபுல்லா 25 அவுட் ஆஃப் 25 எல்லாருமே, நீங்க படிக்கிற எல்லாருமே, நீங்க மற்ற சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதை பத்தி தெரியாது. பட் கணக்கை பொறுத்த அளவுக்கு எல்லாரும் 25 அவுட் ஆஃப் 25, எஸ்ஐக்கு படிக்கிற பசங்களா இருந்தா 60 அவுட் ஆஃப் 60, போலீஸுக்கு படிக்கிறவங்களா இருந்தா 30 அவுட் ஆஃப் 30. இதுக்கு கீழே குறையவே கூடாது. இதுல வந்து அவங்களோட ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக்னால ஏதாவது தப்பு பண்ணலாமோ ஒழிய யாரும் வந்து இது எனக்கு தெரியல, இதை நான் போட்டே பார்க்கல அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த 10 டாபிக்குள்ளார எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போறோம். அடுத்த கிளாஸ்ல வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சிம்பிளிபிகேஷன் இருக்கு, பர்சன்டேஜ் இருக்கு, இது மீபேவா மீசிமா இருக்குன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் இந்த ஃபார்முலா எப்படி அப்ளை ஆகுது, நான் கீழே கொடுத்துருக்க ஒவ்வொரு ஃபார்முலாவும் எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டி எக்ஸாம்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையுமே பார்க்குறோம். ஒவ்வொரு ஹெட் வைஸா பார்க்குறோம். இப்ப மென்சுரேஷன் எடுக்கிறோம்னா மென்சுரேஷன்ல லாஸ்ட் 3 இயர்ஸ்ல என்னென்ன கேட்டிருக்கான். ஏன்னா 2019 அப்புறம் ட்ரெண்ட் மாத்திட்டான். ட்ரெண்ட் செட்டிங் தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். சரியா? ட்ரெண்ட் செட்டிங்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த ஹெட்ல மட்டும் இவ்வளவு வெயிட்டேஜ்ல தான் கண்டிப்பா கேட்கறாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ் கொஸ்டினாவே அப்படிதான் கேட்கறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆகிக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த மெத்தட்ல நிறைய சில விஷயங்கள்லாம் ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணி நிறைய கணக்கு போடுற மாதிரிலாம் இருந்துச்சு. அல்ஜிப்ராவெல்லாம் ஏகப்பட்ட கணக்கு கேட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் இல்லை. நம்மளை ரொம்ப சுருக்கி இதை வந்து ரொம்ப ஈஸியா ஆக்கிட்டான். ரொம்ப ஈஸியாக்கினதெல்லாம் நம்ம வந்து இதுல மார்க்கை விடக்கூடாது. ஸோ எல்லாரும் 100% மார்க் எடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். 10 ஹெட்டுமே முக்கியமான விஷயம், நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னங்கிறத சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்தது அடிஷ்னலா 4 டாபிக் சொல்லியிருக்கோம் பாத்தியா, இது ஒரு 5 கொஸ்டின் உண்டு.
இந்த அடிஷனல் கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கொஸ்டினை நல்லா படிச்சுட்டோம்னா போதும். கொஸ்டின் இருக்கு இல்லையா, கொஸ்டினை நல்லா படிச்சா போதும். ஒரு 3-4 வரியில கொடுத்துருப்பான்னு வச்சுக்கோங்க ஒரு கொஸ்டின். காரணம் அறிதல்னா ஒண்ணும் இல்ல, உறவு முறைகளை கொடுக்கலாம். அது வந்து வெண்படத்துல வரும். உறவு முறை எஸ்ஐ கொஸ்டின்ல 2 கேள்வி கேட்பான். அதுல உறவு முறைகள்ல 2 கேள்வி கேட்பான். நீ கரெக்டா அந்த மெத்தட் வெண்படத்தை அந்த அமைப்பு போட்டீங்கன்னா, அதாவது எனக்கு அப்பாவானவர் என் எதிரில் இருப்பவருக்கு சித்தப்பா முறை என்றால் எதிரில் இருப்பவர் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு, உறவு முறை கொஸ்டினுக்கு நீ அந்த பாயிண்ட் குறிக்கிறது வெண்படமா குறிக்கலாம். அதெல்லாம் சொல்லித்தரேன். அதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல நடத்தும்போது டீட்டெயிலா சொல்லித்தரேன். சரியா? வெண்படமா குறிக்கலாம். அந்த வெண்படத்தை குறிச்சு அந்த உறவு முறையில கரெக்டா எழுதிட்டோம்னா சாலிடா நம்ம கையில 1 மார்க் 2 மார்க் வரைக்கும் உண்டு. எஸ்ஐ கொஸ்டின்லாம் 2 மார்க் உண்டு. இதுல வந்து 1 மார்க் தான் உண்டு. உறவு முறைகள்ல ரத்த உறவுகள்ல ஒரு கணக்கு கேட்கலாம். அதுக்கடுத்து பசில் புதிர்கள்லாம் படிச்சு பார்த்தோம்னா நம்ம புதிர் புரிய போகுது. அதெல்லாம் வந்து படிக்கணுங்கிறதே கிடையாது. இதெல்லாம் வந்து எதையுமே வந்து மனப்பாடம் பண்ணி ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயமே கிடையாது. இந்த 4மே உங்களுக்கு வந்து பேசிக் நாலேஜ் இருந்ததுன்னா, பேசிக் நாலேஜ் மீன்ஸ் ஒரு கணக்கு, ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டின்ல என்ன கேட்க வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சா போதும். புரிஞ்சதுன்னா ஆன்சர்ல இருந்தே எடுத்து போடலாம். சாய்ஸ்ல இருந்தே நீங்க அழகா ஆன்சர் எடுத்து போடலாம். அந்த மாதிரிதான் புதிர்களும் அப்படிதான். விசுவல் ரீசனிங்கே ரொம்ப ஈஸியானது. விசுவல் ரீசனிங்கே இருக்கிறதுலே ரொம்ப ஜாலியா சூப்பரா பண்ண வேண்டியது. 2 கொஸ்டின் வரையும் கேட்பான். ஏற்கனவே எழுதும் போதெல்லாம் எஸ்ஐ கொஸ்டின் எல்லாம் வந்து எப்படி பண்ணிருக்காங்கன்னா, விசுவல் ரீசனிங்ல ஒரு 5 படத்தை கொடுத்துட்டு 5 கொஸ்டின் வரிசையில கேட்டிருப்பான். ஒரே மாதிரியே அடுத்தடுத்து வர வேண்டியது என்ன, இந்த படத்தில் அடுத்து வர்றது என்ன அப்படின்னு 5 கொஸ்டின் வரிசையில எல்லாம் கேட்டிருக்கான். இப்பயும் அப்படிதான் கேட்கறான். லாஜிக்கல் ரீசனிங் எல்லாம் 5 கொஸ்டின், ஒரே கொஸ்டின்ல 5 கொஸ்டினை கொண்டு வரும். எல்லாம் 3 கொஸ்டின் கொண்டு வரும். ஒரு டேபிளை சுத்தி இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, அதுல இவரு இத்தனாவதா இருக்காரு, இவரு இத்தனாவதா இருக்காரு, இவருக்கு 2 பேருக்கு நடுவுல யாரு இப்படிங்கிற கேள்வி பூராமே லாஜிக்கல் ரீசனிங்ல வரும். இதுலயும் வரும். ஆல்பா நியூமரிக் ரீசனிங்லயும் வரும். ரீசனிங்கிறது காரணம் அறிதல். அது என்னங்கிற கொஸ்டின் அறிஞ்சு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நாம வந்து இவங்களுக்கு தெளிவா சொல்றதுக்கான வேலைதான் இந்த 4 டாபிக்லயுமே. ஸோ இதுக்கு வந்து நம்ம நிறைய மாடல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணா போதும். இதை நான் ப்ராக்டிஸ் கூட பண்ண வேண்டியதில்லை, நீங்க போட்டு பார்க்கணும்னு அவசியமே இல்லை. சொல்ல சொல்ல நமக்குள்ளார வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டாவே போதும். நான் ஒரு கணக்கு எழுதி போறேன்னா உங்களுக்குள்ளார ஒரு டிஸ்கஷன் பண்ணீங்கன்னாவே போதும், ஆன்சர் வந்துடும். அது இதுதான் இதுல இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட். எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரீசனிங் டாபிக்கை பொறுத்த அளவுக்கு நீங்க யாரும் படிக்கவே வேணாம். உங்களுக்குள்ளார டிஸ்கஸ் பண்ணீங்கன்னாவே, ஒரு கொஸ்டினை எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணீங்கன்னாவே ஆன்சர் வந்துடும். அதுக்கெல்லாம் வந்து ஃபார்முலா கிடையாது, எதுவும் அப்ளை பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ ஈஸியா முடிச்சிடலாம். இப்போ என்னது, டோட்டலா நமக்கு வந்து 25 கொஸ்டின் இந்த டிஎன்பிஎஸ்சி யூனிட் 10ல 25 கொஸ்டின் எங்க இருந்து வருது, அதை வந்து எதெல்லாம் நமக்கு அதுல முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டிய பாயிண்ட், ஒவ்வொரு ஹெட்டுக்கும் எத்தனை கொஸ்டின் கேட்கறான் அப்படிங்கிற டீட்டெயிலை இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியாச்சு. இனி வரும் கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்னா, அடுத்து ஹெட் பை ஹெட்டா ஒவ்வொரு ஹெட்லயும் ஸ்கூல் புக்ஸை தாண்டி வெளியில எங்கேயுமே கணக்கு அப்படியே எடுக்கிறான். ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து எடுத்து அப்படியே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அப்படியே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினா கேட்கறான், போலீஸ் எக்ஸாம்ல கேட்கறான், எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்கறான், ரயில்வே எக்ஸாம்ல கேட்கறான். தமிழ்ல நடத்தக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளையுமே தமிழ்நாடு நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு பத்தியா, குறிப்பா 8வது 10வது இந்த 2 புக்ல இருந்து அப்படியே எடுத்து கேட்கறான். டிகிரி ஸ்டாண்டர்டா இருந்தா 10th புக்ல இருந்து எடுக்கிறான். நார்மல் இந்த 10th குவாலிஃபிகேஷனா இருந்தா 8வது புக்கை நல்லா பேசிக் நல்லா தெரிஞ்சிருந்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகே, இதோட நம்ம 25 கொஸ்டினுக்கும் எங்க இருந்து வருது, எந்தெந்த ஏரியாவில் கவர் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுட்டோம். இனி வரும் கிளாஸ்ல ஒவ்வொரு கிளாஸா லைன் பை லைனா ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம்.